உணவுப் பொருள் பற்றாக்குறை நாடுகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பை, அந்த பலன் உழவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கித்தா என்று தீர்மானம் போட்டிருக்கிறோம். விடாப்பிடியாக உண்ணா போராட்டம் நடத்துகிறார் என்றால் எங்கள் மரபு அப்படி. அவன் சொன்னா எங்கள் மரபு அப்படி. சீக்கியம் எங்களுக்கு துணிச்சலை தந்தது, அதனால் களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னான். விழித்து கொண்டால் அவர்கள் நமக்கு பதில் சொல்ல வேண்டும், வாக்கு வாங்க வேண்டும், நமக்கான கோரிக்கைகளையும் ஏற்க வேண்டிய அழுத்தம், நெருக்கடி அவர்களுக்கு ஏற்படும். எனவே அவர்கள் நீதி பார்த்து நம் பக்கம் வரமாட்டார்கள், நெருக்கடியால் தான் நம் பக்கம் கொள் கொடுப்பார்கள். அந்த நெருக்கடியை உண்டாக்க போராட வேண்டும். இதை முற்றிலும் நிராகரிக்கிறது பஞ்சாப் அரசு என்று ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். ஏடுகளிலே வந்திருக்கிறது. மு.க. ஸ்டாலின் இப்படி அறிவிக்க வேண்டும், எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், மற்ற கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும். அந்தந்த கட்சிகளில் இருப்பவர் மட்டுமல்ல, எல்லாரும் இதை எழுப்புங்கள். ஊடகங்கள் இதை பற்றி பேசுங்கள். யாருக்காக இருக்கிறார்? எண்ணி பார்த்தால் துயரமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும், உழவர்களும், அனைத்து மக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். இலவச அரிசி என்று விவசாயியை கொள்ளையடித்து நீ ஓட்டு வாங்குவதற்காக இலவச அரிசி திமுக அதிமுக ஆட்சிகள் போடுகிறாய். அந்த விவசாயிகளுக்கு அவர்கள் பக்கம் துயரம் வரும்பொழுது இந்திய அரசை வற்புறுத்தி திமுக அதிமுக போராடுவதில்லை. பச்சைத்துண்டு விவசாய சங்கம், நாராயணசாமி விவசாய சங்கம் தியாகம் பண்ணிய பிறகு, தமிழ்நாடு முழுக்க பெரும் போராட்டங்கள் கிளர்ந்திருந்த பிறகு இதெல்லாம் வந்தது. அதன் பிறகு பஞ்சாபுக்கு நாராயணசாமி அவர்களை அழைத்தார்கள், ஹரியானாவுக்கு அழைத்தார்கள், ஊபிக்கு அழைத்தார்கள். இவர்களோ இங்கே ஊக்கமூட்டி பேசினார். எனவே நம் மண், தமிழ் மண் வீரத்தில் குறைவல்ல, பின்தங்கிய மண் அல்ல. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு பிறகு அதிக ஈகங்கள் செய்த மண். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். கடந்த சில நாட்களாக என் மனம் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள கனௌரி என்ற இடத்தை நோக்கியே அலைந்து கொண்டுள்ளது. அங்கே 70 அகவை முதியவர் ஒருவர் உழவர்களின் நீதிக்காக உண்ணா போராட்டம் இருந்து வருகிறார். கடந்த நவம்பர் 26ஆம் நாள் தொடங்கினார் அவர். இன்றுடன் 40 நாள் ஆகிறது. 70 வயது முதியவர். தண்ணீர் மட்டுமே குடிப்பது. அந்த தண்ணீரையும் அளவை குறைத்து இப்பொழுது குடித்துக் கொண்டு வருகிறார். எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை. அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் இருக்கிறது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அவரை சூழ்ந்து முழக்கங்கள் எழுப்பி போராடி வருகிறார்கள். அவருடைய கோரிக்கை என்ன? இந்தியா முழுவதும் உள்ள உழவர்களுக்கான கோரிக்கை. தமிழ்நாட்டு உழவர்களுக்கும் சேர்த்துத்தான் அவர் கோரிக்கை வைத்து உண்ணா போராட்டம் நடத்துகிறார். அந்த பெரியவர் வேளாண் விளைபொருள்களுக்கு கட்டுப்படியான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டமாக்கி செயல்படுத்த வேண்டும். 1. 2. உழவர்களை அகதிகளாக நிலங்களை விட்டு கிராமங்களை விட்டு வெளியேற்றும் சூழ்ச்சியோடு மோடி அரசு கொண்டு வந்த 3 சட்டங்களை எதிர்த்து 2020 ஆண்டு கணக்கில் அந்த பகுதியிலே
பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச உழவர்கள் போராடினார்கள் அல்லவா? 750 பேர் அந்த போராட்டத்தில் உயிரை இழந்தார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் மீது வழக்குகள். 3 சட்டங்களை திரும்ப பெற்ற மோடி அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு அந்த வழக்குகளை அப்படியே வைத்திருக்கிறது, விசாரணைக்கு எடுத்து வருகிறது. அந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கை இது ரெண்டும் தான். அந்த கட்டுப்படியான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அவர், அந்த பெரியவரும், அங்கே போராடி கொண்டிருக்கும் பஞ்சாப் விவசாயிகளும் தனியே எதுவும் சூத்தியம் வைத்து கோரிக்கை வைக்கவில்லை. 2004 வாக்கில் இந்திய அரசு அமர்த்திய பேராசிரியர் MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்த அந்த விதிகளின்படி, அந்த வரையறுப்புகளின்படி வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டமாக்குங்கள் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்த அந்த விலை என்பது, அந்த பரிந்துரையில் MS சுவாமிநாதன் குழு கூறியது, ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு வேளாண்மையில் என்ன மொத்த செலவாகிறதோ அந்த செலவோடு அதில் 50 விழுக்காட்டை சேர்த்து அந்த பொருளுக்கு சந்தை விலையாக தீர்மானியுங்கள். அரசு கொள்முதல் செய்தாலும் அந்த விலைக்குத்தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான் MS சுவாமிநாதன் சொன்ன, அவருடைய குழு பரிந்துரைத்த விலை கொள்கை. அந்த செலவு என்கிற வேளாண் உற்பத்திக்கான செலவு என்பதில் தொழிலாளர்கள் கூலி, உரம், பூச்சி மருந்து, பாசன தண்ணீருக்கான கட்டணங்கள் அல்லது செலவுகள், இவையெல்லாம் போக நில உரிமையாளருக்கு ஒரு சம்பளம், அவர்களுக்கு வேலை செய்வர்களுக்கு சமையல் செய்து கொடுத்தால் அந்த பெண்களுக்கும் வீட்டிலே சமையல் செய்வதற்கும் ஒரு குறிப்பிட்ட கணக்கு வைத்து அந்த வேளாண் உற்பத்தி செலவில் கணக்கு சேர்க்க வேண்டும். இவ்வளவும் சேர்த்து உற்பத்தி செலவு எவ்வளவு, எடுத்துக்காட்டாக 100 ரூபாய் என்றால் 100 ரூபாயோடு 50 ரூபாய் சேர்த்து 150 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்யுங்கள் என்ற ஒரு கோட்பாட்டைத்தான் MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைத்தது. அதன் பிறகு எந்த அரசும், மன்மோகன் சிங் அரசும் சரி, மோடி அரசும் சரி, எந்த அரசும் அந்த பரிந்துரையை செயல்படுத்த முன்வரவில்லை. விவசாய சங்கங்கள் பல தடவை பல கோரிக்கைகள் வைத்து போராடிவிட்டன. 2020 நடந்த 3 உழவர் ஒழிப்பு சட்டங்களை எதிர்த்து நடந்த போராட்டங்களில் கூட இந்த கோரிக்கையை வைத்தார்கள். இதை பேசி தீர்த்துக் கொள்வது என்று சொன்னாரே தவிர மோடி அரசு ஆட்சியாளர்கள் அதை பேசி தீர்க்கவும் இல்லை, முடிவு காணவும் இல்லை, அம்போ என்று விட்டு விட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்த MS சுவாமிநாதன் குழு பரிந்துரை செயல்படுத்து என்று பெரியவர் ஜகத்சிங் கல்லேவா என்ற பெரியவர் உண்ணா போராட்டம் நடத்தி வருகிறார். எப்பொழுது ஆரம்பிக்கிறது? கடந்த நவம்பர் 26 ஆரம்பிக்கிறது. எதை ஒட்டி ஆரம்பிக்கிறது? இப்பொழுது உள்ள வேளாண் ஒழுங்குமுறை சந்தை மார்க்கெட், ஒழுங்குமுறை மார்க்கெட் இருக்கிறது அல்லவா, அங்கு கொண்டு போய் பொருட்களை, வேளாண் உற்பத்தி பொருட்களை விற்கலாம் அல்லவா. வேளாண் உற்பத்தி பொருட்களை அதற்கென்று மார்க்கெட்டிங் முறை இருக்கிறது அல்லவா, அந்த மார்க்கெட்டையும் ஒழித்து கட்டிவிட்டு பன்னாட்டு ஏகபோக கம்பெனிகள் வேளாண் பொருள்களை வாங்கி விற்ப ஏற்பாடு செய்யக்கூடிய இணையதள வணிகத்தை
ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு முன்மொழிவை கடந்த நவம்பர் மாதம் மோடி அரசு மாநில அரசுகளுக்கு கருத்து கேட்டு சுற்றுக்கு விட்டது. அந்த கொள்கைக்கு பெயர் நேஷனல் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங், தேசிய வேளாண் சந்தை சட்டக கொள்கை. தேசிய வேளாண் கொள்கை, தேசிய வேளாண் சந்தை சட்டக கொள்கை சுற்றுக்கு விட்டது. இந்த பின்னணியில் தான் பெரியவர் ஜக்ஜித் சிங் கல்லேவா காலவரம்பற்ற உண்ணா போராட்டம் தொடங்கினார். இன்று 40 நாள் ஆகிறது. என்ன சொல்லுகிறார் அவர்? MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை செயல்படுத்தி விலை நிர்ணயம் செய். அடுத்தது அந்த வழக்குகளை 2020-21 போராட்டங்களில் 3 ஊழல் ஒழிப்பு சட்டங்களை ரத்து செய்ய கோரி நடந்த போராட்டங்களில் போட்ட வழக்குகளை கைவிடுங்கள். இதுதாங்க. பஞ்சாபிலிருந்து பேரணியாக புறப்பட்டு வந்தவர்களை பாஜக ஆளும் மாநிலமான ஹரியானாவில் வழக்கம் போல் தடுத்து நிறுத்தினார்கள். இப்போ 2 பகுதிகளில் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், ஆண்களும் பெண்களும் பெரியவர்களும் இளையோரும் கூடி நின்று மாதக்கணக்கில் முழக்கம் எழுப்பி வருகிறார்கள், போராடி வருகிறார்கள். இப்பொழுது இந்த கோரிக்கையோடு சேர்த்து அந்த SKM என்பது சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்ற உழவர் அமைப்பு, ஒரு கூட்டமைப்பு. அது அந்த கூட்டமைப்பு புதிதாக நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் இந்த அரசு சுற்றுக்கு விட்டிருக்கிறது அல்லவா, நேஷனல் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் என்று சுற்றுக்கு விட்டிருக்கிறது. அந்த MP ஃபார்ம், தேசிய வேளாண் சந்தை சட்டக கொள்கை, அதை திரும்ப பெற வேண்டும். அதற்கான போராட்டங்களை இந்த ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து நடத்தப் போகிறோம் என்று நேற்று SKM தலைவர் அறிவித்திருக்கிறார். ஆக ஒரு பெரியவர் 40 நாள் உண்ணாநிலை போராட்டத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறார். என்னாகுமோ ஏதாகுமோ தெரியவில்லை. போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துகிறார்கள். அந்த பெரியவரை மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. முடியாது என்கிறார் அந்த பெரியவர். மருத்துவ சிகிச்சையை மறுக்கிறார். என்ன செய்வது? யாருக்காக இருக்கிறார்? எண்ணி பார்த்தால் துயரமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும், உழவர்களும், அனைத்து மக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். ஏன் தமிழ்நாடு அசைவற்று கிடக்கிறது? ஒரு விவசாயிகள் பிரச்சனை என்று மட்டும் பார்ப்பதா? சரி, அப்படியே பார்ப்போம். தமிழ்நாட்டு விவசாயிகள் போராட வேண்டும் அல்லவா? சீக்கிய விவசாயிகளுக்கு மட்டும் உள்ள பிரச்சனையா இது? பஞ்சாபியருக்கு மட்டும் உள்ள பிரச்சனையா இது? இங்கே கும்பமேளா நடத்தி கொண்டு கிடக்கின்ற திராவிட கட்சிகளும், பாஜக காங்கிரஸ் கட்சிகளும், பாரத மாதா கட்சிகளும், திராவிட மாதா கட்சிகளும் தேர்தல் கொண்டாட்டங்களில், தேர்தல் வியூகங்களில் 2026 தேர்தலுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு கிடக்கின்றன. இந்த கட்சிகளுக்கு என்ன தமிழர்கள், தமிழ் மக்கள் அனைவரும் கொத்தடிமைகளா? நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மிக மிக கொடிய முறையில் சுரண்டலுக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகி இருக்கிற மக்கள் உழவர்கள், உழவு தொழிலாளிகள். மிக கவனமாக அந்த பஞ்சாப் விவசாயிகள் அந்த பெரியவர் வைத்திருக்கிற போராட்டத்துக்கு அவர்கள் உழவர் உழவு தொழிலாளர் போராட்டம் என்றே சொல்கிறார்கள். 2 பேருக்கும் சேர்த்துத்தான் என்கிறார்கள்.
நீ எங்களுக்கு கட்டுப்படியான விலை கொடுத்தால் தொழிலாளிகளுக்கு நியாயமான கூலி கிடைக்க வாய்ப்பு உருவாகும் என்ற கொள்கையும் சேர்த்துத்தான் அவர்கள் வைக்கிறார்கள். பல்வேறு விவசாய சங்கங்களுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கின்றன. இதில் நாம் நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகள் கட்சி வேறுபாடின்றி ஒருங்கு திரண்டு குரல் எழுப்ப வேண்டும், போராட வேண்டும். அந்த ஒரு இளைஞன் சொன்னான், அதாவது 30/12/2024 அன்று அவர் கண்ணூரிலே பெரிய ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரே, உண்ணா போராட்டம். அவருக்கு பக்கத்திலே 35 வயது இளைஞன், சீக்கிய இளைஞன் பிரதீப் சிங் பெயர் போட்டிருந்தது. ஆங்கில இந்து ஏட்டிலே வந்தது. 31ஆம் தேதி ஆங்கில இந்து ஏட்டிலே செய்தி வந்தது. அந்த இளைஞன் சொன்னான், நாங்கள் இப்படி வீரம் தெரிந்த போராட்டம் நடத்த வருவோம் என்றால் 70 அகவை பெரியவர் விடாப்பிடியாக உண்ணா போராட்டம் நடத்துகிறார் என்றால் எங்கள் மரபு அப்படி. அவன் சொன்னான், எங்கள் மரபு அப்படி. சீக்கியம் எங்களுக்கு துணிச்சலை தந்தது, அதனால் களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னான். சீக்கியம் என்று சொன்னது வெறும் மதம் அல்ல, மதமும் இனமும் கலந்த, அவர்களுடைய பஞ்சாபி இனமும் கலந்த சீக்கியம். இந்திய படைத்துறையில் அதிகமாக வீரர்களை கொண்ட இனம் அந்த சீக்கிய இனம். போராளிகளை, பகத்சிங் போன்றவர்களை வழங்கிய இனம் அந்த இனம். அவர்கள் வீர மரபை, நிகழ்கால வீர உணர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து எடுக்கிறார்கள், தொடராக வருகிறது. அந்த பெருமிதம் அவர்களுக்கு வீரம் ஊட்டுகிறது. ஏன் அப்படிப்பட்ட வீர மரபு தமிழர்களுக்கு இல்லையா? நீதிக்கு போராடும் மரபு நமக்கு இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண் போய் நீதிக்கு போராடினாலே பாண்டியன் அவையிலே, அந்த மன்னன் செய்தது குற்றம் என்று மெய்ப்பித்து அவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வைத்தாலே அந்த கண்ணகி என்ற தமிழச்சி இமயமலையில் வில், கயல், புலி கொடிகளை ஏற்றி இந்த இந்திய துணைக்கண்டம் முழுவதும் கட்டி ஆண்ட இனம்தானே இந்த தமிழினம். ஏன் கடந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ராஜராஜன், ராஜேந்திர சோழன் கடல் கடந்த நாடுகளையும் கங்கை வரையும் சென்று வென்று புலிக்கொடி ஏற்றி வாழ்ந்த இனம் தானே இந்த இனம். நமக்கு வீர மரபு இல்லையா? 1965 இந்தி திணிப்பு வந்த ஒரு எதிர்த்து போராடி இராணுவத்தை வரவழைத்து 400 பேரை சுட்டுக் கொன்றதே காங்கிரஸ் ஆட்சி. தீக்குளித்து மெலிந்தார்களே, இந்தி ஏகாதிபத்தியத்தை தடுத்து நிறுத்த. எங்க நடந்தது போல இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய விடுதலைக்கு பிறகு தமிழ் மண்ணில் நடந்தது. உழவர்கள் என்ன பின்தங்கியா இருந்தார்கள்? 1972 வாக்கிலே போராடத் தொடங்கினார்கள். இளைஞர்களுக்கு தெரியாது, கிஸ்தி நிலத்துக்கு நிலவரி என்று ஒன்று உண்டு. அப்போது பிஓஓ கிடையாது, பட்டா மணியக்காரர், முன்சி என்று கிராமத்திலே முக்கியஸ்தர் நிலம் உள்ளவர் இருப்பார். அவர் விவசாயிகள் கிஸ்தி கட்ட முடியவில்லை என்றால் அவருடைய மாடுகளை ஆட்களை விட்டு ஓட்டி வந்து அவர் வீட்டிலே கட்டி வைத்து விடுவார்கள். பண்டம் பாத்திரங்களை கொண்டு வந்து அவர்கள் வீட்டு முன்னால் போட்டு விடுவார்கள். யார்? மணியக்காரர் வீட்டு முன்பாக அவமானப்படுத்துவார்கள். கூட்டுறவு சங்கத்துக்கு கடன் பாக்கி என்றால் கதவை கூட பிடுங்கிக் கொண்டு போவார்கள். அண்டா குண்டாவை தூக்கி கொண்டு போவார்கள். மாடு ஆடுகளை ஓட்டி கொண்டு போவார்கள். வேலைக்கேவையில் போய் ஒளிந்து கொள்வார்கள் விவசாயிகள், கட்ட முடியாதவர்கள். இதற்கெல்லாம் விடிவு கண்டது எப்பொழுது? நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே விவசாயிகள் சங்கம், பச்சை தோண்டு விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகள் சங்கம் உருவாகி களம் இறங்கியது. எதிர்த்து போராடினார்கள். கருணாநிதி ஆட்சியிலே துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். எம்ஜிஆர் ஆட்சியிலே இன்னும் அதிகமாக துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள்.
சேலத்திலே, பெருமாநல்லூர் பகுதியிலே, பல்வேறு ஊர் பகுதிகளிலே 40க்கு மேற்பட்டவர்களை சுட்டுக் கொண்டார்கள் விவசாயிகள். அதன் பிறகு வலுவாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு வலுமிக்க தலைவரானார், உழவர் தலைவரானார் நாராயணசாமி. தேர்தல் வந்தது. அவரிடம் போய் இந்திரா காந்தி வேண்டுகோள் வைத்தார், என்னை ஆதரியுங்கள், கடன் தள்ளுபடி செய்கிறோம். எம்ஜிஆர் வேண்டுகோள் வைத்தார், என்னை ஆதரியுங்கள், கடன் தள்ளுபடி செய்கிறோம். நீங்கள் கோரியபடி மின்சார கட்டணத்தை உயர்த்தாமல் பார்த்துக் கொள்கிறோம். முதலாக ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு சில காசுகள் கட்டண உயர்வு வந்தது திமுக ஆட்சியிலே. அதை எதிர்த்து போராடியவர்கள்தான் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். அடுத்தது கடன்கள் பிரச்சனை. இன்றைக்கு என்ன நடக்கிறது? அந்த காலத்திலே மின் இணைப்பை துண்டித்து விடுவார்கள். மின் இணைப்பை துண்டிக்க ஏறினால் மின்வாரிய தொழிலாளி விவசாயிக்கு என்று கொண்டு இறங்காதே, இந்த மண் எங்கள் சொந்த மண், இந்த நிலவினுடைய பட்டா நிலம், நீ கால் வைக்கக்கூடாது என்று அந்த மின்கம்பத்தில் உச்சியிலே அவன் நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாக்கி பெரும் போராட்டங்கள் நடத்தினார்கள். அதன் பிறகு மாதந்தோறும் விவசாயிகளை கலந்து பேசுவது என்று மாத கூட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது விவசாய சட்டமன்றம் என்று சில பேர் நினைத்துக் கொண்டு மாதம் அங்கே போய் பேசிக் கொள்வது, வெளிநடப்பு செய்வது, பத்திரிகைகளை வர பார்த்துக் கொள்வது என்று அப்படி போய்விட்டது சீரழிந்து. எப்பொழுது ஆரம்பித்தது எல்லாம்? மாதம் விவசாயிகள் கூப்பிட்டு கருத்து கேட்டு கூட்டம் நடத்துவது, அரசு திட்டங்களை, வேளாண் திட்டங்களை விவசாயிகளுக்கு சொல்லுவது, விவாதிப்பது மாவட்ட ஆட்சியர் மூலம் என்பது எப்ப பச்சைத்துண்டு விவசாய சங்கம், நாராயணசாமி விவசாய சங்கம் தியாகம் பண்ணிய பிறகு, தமிழ்நாடு முழுக்க பெரும் போராட்டங்கள் கிளர்ந்து வந்த பிறகு இதெல்லாம் வந்தது. அதன் பிறகு பஞ்சாபுக்கு நாராயணசாமி அவர்களை அழைத்தார்கள், ஹரியானாவுக்கு அழைத்தார்கள், ஊபிக்கு அழைத்தார்கள். இவர்களோ இங்கே ஊக்கமூட்டி பேசினார். நம் மண், தமிழ் மண் வீரத்தில் குறைவல்ல, பின்தங்கிய மண் அல்ல. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு பிறகு அதிக ஈகங்கள் செய்த மண். ஆனால் இப்பொழுது இந்த தேர்தல் கட்சிகள் மாய்மாலங்களில் சிக்கி சீரழிந்து, ஒற்றுமை சீர்குலைந்து, மேனாமினிக்குத்தனம் வந்து, கள்ளச்சாராயத்துக்கு லாரியில் ஏறி கூட்டங்களுக்கு போகக்கூடிய ஒரு சீரழிந்த பண்பாட்டை கட்சிகள் உருவாக்கி, சாராயத்தை வாங்கி கொடுத்து, பணத்தை வாங்கி கொடுத்து, ஒரு கூட்டத்துக்கு, ஒரு பேரணிக்கு, அரசியல் கட்சிக்கு போறது என்றால் அதற்கு பணம், சாராயம், சாப்பாடு, பிரியாணி என்று மக்கள் மனத்திலே ஊழலை விதித்து சீரழிவை உண்டாக்கிவிட்டன. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பல கட்சிகள் இப்படி சீரழிவை உண்டாக்கி நம்முடைய தன்மானத்தை சிதைத்து, நம்முடைய துணிச்சலை, போர்க்குணத்தை மழுங்கடித்து நம்மை இப்படி இந்த கட்சிகள் மாற்றி இருக்கின்றன. மாற்றுவதற்கு இடம் கொடுக்கலாமா? அறிவார்ந்த ஒரு இனம், வீரமிக்க மரபுள்ள ஒரு இனம், இவன் ஏமாற்றி விட்டான், அவன் ஏமாற்றி விட்டான், நானும் சீரழிந்து விட்டேன் என்று சொன்னால் என்ன மதிப்பு இருக்கும்? என்ன மதிப்பு இருக்கும்? என்னை ஒருவன் ஏமாற்றி விட்டான், நானும் உடன்பட்டு விட்டேன் என்று சொன்னால் அது என்ன மதிப்பு இருக்கும்? ஏமாற்றவன் தான், எட்டி போடா என்று சொன்னேன். என்னை கூலிக்கு மாரடிக்கும் கும்பலாக மாற்ற வந்தான், காரி துப்புவேன் என்றேன் என்று சொல்வது தன்மான உணர்ச்சி, என்று அவர்களை விரட்டுவது அறிவு, தன்மானம், தன்மதிப்பு. அவற்றையும் மீட்க வேண்டும். கருத்து செலுத்தங்கள். திரும்ப திரும்ப அந்த பஞ்சாப், ஹரியானா எல்லையிலேதான், கண்ணௌரி பகுதியிலேதான் மனம் போகிறது. அந்த பெரியவருக்கு என்ன ஆகுமோ என்று. எனவே வீரம் சேர்ந்த தமிழினம் ஆதரவு போராட்டங்களை நடத்த வேண்டும். அந்த கோரிக்கைகளை இங்கே எழுப்ப வேண்டும். உழவர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் எழுப்ப வேண்டும். இது உழவர்கள் பிரச்சனை மட்டுமல்ல. பாருங்கள், இங்கே பஞ்சாபிலே அந்த முதலமைச்சர், அந்த மான் என்ற முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சி. அவர் அந்த ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர் இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய வேளாண் சந்தை சட்டக கொள்கை இருக்கிறதே, அந்த நேஷனல் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் என்பது, இதை முற்றிலும் நிராகரிக்கிறோம். இதை முற்றிலும் நிராகரிக்கிறது பஞ்சாப் அரசு என்று
ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்து விட்டார். ஏடுகளிலே வந்திருக்கிறது. மு.க. ஸ்டாலின் இப்படி அறிவிக்க வேண்டும், எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், மற்ற கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும். அந்தந்த கட்சியிலே இருப்பவர் மட்டுமல்ல, எல்லாரும் இதை எழுப்புங்கள். ஊடகங்கள் இதை பற்றி பேசுங்கள். வலைத்தளங்கள் வைத்திருப்பவர்கள் இதை பற்றியும் பேசுங்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெறு, இந்த முன்மொழிவு மார்க்கெட்டிங் கமிட்டியில ஒழித்து இப்போது உள்ள இந்த வேளாண் விற்பனை சந்தைகள் இருக்கிறது அல்லவா, கூட்டுறவு சந்தைகள், இவற்றையெல்லாம் ஒழித்து ஏகபோக அதானி அம்பானி கம்பெனிகள் வேளாண்மையிலே கொள்முதல் செய்ய, விவசாயம் செய்ய அவர்கள் இதை சுற்றுக்கு விட்டிருக்கிறார்கள். அதாவது போராட்டங்களின் நிர்பந்தத்தால் 2021 திரும்ப பெற்ற அந்த 3 சட்டங்களை புதிய வடிவில் மோடி அரசு கொண்டு வரப்போகிறது. அதற்கான ஒரு முன்மொழிவு தான் இந்த மார்க்கெட்டிங் பாலிசி என்ற இந்த புதிய சட்ட அல்லது ஒரு கொள்கை அறிக்கை. இது அதன் பிறகு முழுமையான சட்டம் வரும். சாதாரணம் அல்ல. இதை பற்றி 15 நாட்களுக்குள் கருத்து சொல்லுங்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்பியாகலாம். தமிழ்நாடு அரசு என்ன அனுப்பியது என்று தெரியவில்லை. இதை திரும்ப பெறு என்று முழங்க வேண்டும். கடன்களை தள்ளுபடி செய். நாம் இன்னும் சொல்லுகிறோம், உண்ணா போராட்டம் நடத்தும் பெரியவர் சட்டத்துக்கு உட்பட்டு அதையாவது கேட்போம் என்று கேட்கிறார். எம்.எஸ். சுவாமிநாதன் பரிந்துரை நிறைவேற்று என்று நாம் வைக்க வேண்டிய முழக்கம் என்று நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கமும் காவிரி உரிமை மீட்பு குழுவும் தொடர்ந்து வலியுறுத்துவது, கடந்த 31/12/2024 அன்று தஞ்சையில் நடந்த சிறப்பு கருத்தரங்கத்தில் கூட நாம் வலியுறுத்துவது, லாப விலை வேண்டும், விவசாயிகளுக்கு லாப விலை வேண்டும். கட்டுப்படியான விலை அல்ல, நல்ல லாப விலை. பொருள் உற்பத்தியாகி நிறைய தேங்கினால் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்து சந்தையை தேடிக் கொடு. உள்நாட்டு நிறைவு உள்நாட்டில் உபரியாகிவிட்டால் வேளாண் உற்பத்தி, உலகத்தில் பல நாடுகள் பற்றாக்குறை, உணவுப் பொருள் பற்றாக்குறை நாடுகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பை, அந்த பலன் உழவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கித்தா என்று தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதையும் செய்வோம். அதுபோல கடன்கள் தள்ளுபடி. அதானி அம்பானி கடன்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தள்ளுபடி. அதானிக்கு மட்டும் 69,000 கோடி கடன் தள்ளுபடியாகும். ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள், 10 ஆண்டுகள், கடந்த 10 ஆண்டுகளில் 12.3 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி. அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் ₹12.3 lakh crore இந்தியன் பேங்க்ஸ் லோன் ரைட் ஆஃப் இன் பாஸ்ட் 10 years ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இதிலே பெருமுதலாளிகள் அதானி அம்பானி டாடா பிர்லா போன்றவர்களுக்கு மட்டும் 4 லட்சம் கோடி தள்ளுபடி. அதானிக்கு மட்டும் 69,000 கோடி ரூபாய் தள்ளுபடி. ஏழை எளிய மக்களுக்கு நம்மவர்கள் 4,000 ரூபாய் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தால் ரவுடிகளை வைத்து பிடிப்பது, துன்புறுத்தி வாங்குவது, கடன் தள்ளுபடி கிடையாது. விவசாயி வயிற்றிலே அடித்து நீ உற்பத்தி பொருளை வாங்குற, உற்பத்தி பொருளை வாங்கி இலவச அரிசி போடுறீங்களே, யாருடைய வயிற்றில் அடித்து போடுகிறாய்? யாரை கொள்ளையடித்து போடுகிறாய்? வாக்கு வாங்குவதற்கு லஞ்சம் கொடுக்கிறாய். இலவச அரிசி எல்லாருக்கும், யாரும் அப்படி எல்லாரும் கேட்கவில்லை. மலிவான விலையில் தரமான அரிசி போட்டால் போதும். இலவச அரிசி என்று விவசாயியை கொள்ளையடித்து நீ ஓட்டு வாங்குவதற்காக இலவச அரிசி திமுக அதிமுக ஆட்சிகள் போடுகிறாய். அந்த விவசாயிகளுக்கு அவர்கள் பக்கம் பேரம் வரும்பொழுது இந்திய அரசை வற்புறுத்தி திமுக அதிமுக போராடுவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள். கட்சி அரசியல் பேசி அழிந்து போவாதீர்கள். நம் பக்கம் இருக்கிறார்களா? நம் மக்கள் பக்கம் இருக்கிறார்களா? அதானி அம்பானி பக்கம் எடப்பாடியும் ஸ்டாலின் இருக்கிறார்களா என்று பாருங்கள். அதானி அம்பானி பக்கம் தான் இவர்கள் இருக்கிறார்கள். சாரத்தில் மோடியின் பக்கம் இருக்கிறார்கள். அதானி அம்பானியுடைய அரசியல் தலைவர் தான் மோடி. அவர்களோடு தான் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். விழித்து கொண்டால் அவர்கள் நமக்கு பதில் சொல்ல வேண்டும், வாக்கு வாங்க வேண்டும். நமக்கான கோரிக்கைகளையும் ஏற்க வேண்டிய அழுத்தம், நெருக்கடி அவர்களுக்கு ஏற்படும். எனவே அவர்கள் நீதி பார்த்து நம் பக்கம் வரமாட்டார்கள். நெருக்கடியால் தான் நம் பக்கம் கொள் கொடுப்பார்கள். அந்த நெருக்கடியை உண்டாக்க போராட வேண்டும். தமிழ்நாட்டிலே உழவர்கள் அந்த வடக்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தோடு இணைந்து
அவர்கள் அங்கே கோரிக்கை வைக்கிறார்கள். நமக்கான கோரிக்கைகளையும் சேர்த்து தமிழ்நாட்டிலே உழவர்களும் எல்லா அமைப்புகளும் எல்லா மக்களும் சேர்ந்து மக்கள் எழுச்சியாக போராடி நம்முடைய விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், கிராமத்தை பாதுகாக்க வேண்டும். சிப்காட்டுகளை கொண்டு வந்து அழிக்கக்கூடிய ஸ்டாலினும் எடப்பாடி நம் பக்கம் இருக்க மாட்டார்கள். வெளிநாடுகளுக்கு போய் விருந்து வைத்து அந்த முதலாளிகளை அழைத்து வரக்கூடிய காலனியின் கண்காணி தரகர்கள், திமுக அதிமுக தலைவர்கள், அவர்கள் நம் விவசாயிகள் பக்கம் இருக்க மாட்டார்கள். நாம் போராடித்தான் வரலாற்றின் வற்புறுத்தலுக்கு பணிந்து நமக்கு அவர்கள் பேச வேண்டிய நெருக்கடி வரும். அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் களமிறங்க வேண்டும். சிந்தியுங்கள், களத்திலே ஒன்று சேருவோம், சந்திப்போம். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.